அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறத வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பே சொல்கின்ற பொழுது, அதை விட முக்கியமாக திமுக மந்திரிகள்லாம் காசு வாங்காம நேர்மையாக தான் இருக்காங்கன்னா அவங்க இன்னுமா நம்பிட்டு இருக்காங்க, மக்கள் நம்புவாங்கன்னு எப்படிங்க? ஏனென்றால் இன்றைக்கு எல்லா துறைகளிலேயும் லஞ்சம் ஊழல் என்பது மலிந்து போய் இன்று ஆதாரங்களை கொடுத்து ஒரு அரசு அமைப்பு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற சூழல் இருக்கு. இதுக்கப்புறம் மாநிலத்தோட முதலமைச்சர் பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இருண்டு போகிற மாதிரி அவர் வச்சிருக்காங்க போல இருக்கு. அவர் பாவம் விவரமே தெரியாம இருக்காரு. அவர் கீழே இருக்கிற அமைச்சர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கிற விவரம் கூட தெரியாம இருக்காரு. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாரு. அதனாலதான் அமைச்சரவையில ஜெயிலுக்கு போன அமைச்சர்கள் எதுக்குங்க அவர் வச்சிருக்கணும்? குற்ற வழக்கு இருக்கு, குற்ற வழக்கை ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் வச்சிருக்காங்கன்னா இது நேர்மையான அரசா? திமுகவுக்கு நேர்மைக்கு என்னைக்காவது சம்பந்தம் இருந்திருக்கா?